வணக்கம் தோழர்களே, நான் உங்க டிவி கத்தோட ஏஎஸ்கே பேசுறேன். தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு சில கேள்விகள், ஒரு சில விமர்சனங்கள், அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு யார் அந்த கேள்வி கேட்டா விமர்சனம் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், திரு வேல்முருகன். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, க்ளூ கொடுத்துறேன். இந்த கத்திப்படம் வந்தப்ப லைக்கை கத்திப்படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எடுத்த மாதிரி இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காருல்ல. கத்திப்படம் வந்தப்ப பிரச்சனை பண்ணார்ல, அவரு தான் திரு மிஸ்டர் வேல்முருகன். அண்ணார் அவர்கள் இன்னைக்கு தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகளை பற்றியும் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை. ஓகே, அந்த ஆடியோ கேளுங்களேன், நான் பதில் சொல்றேன். பாருங்க, ஒரு கதாநாயகர் நேற்றுக்குதான் கட்சி ஆரம்பிக்கிற உறுப்பினர் பதிவுன்னு ஏதோ அறிவிச்சார். அது பெண்ணுக்காகவும் மக்களுக்காக உழைக்கின்ற எண்ணற்ற தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தில் இளைய கூட்டம் தூக்கி எறிந்துவிட்டு கூட்டாளிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். கூத்தாடிங்க அப்படின்னா ஒன்னும் கொள்ளையடிக்கிறவன் இல்ல, திருடுறவன் இல்ல, கொலை பண்றவன் இல்ல, இல்ல தப்பான விஷயம் பண்றவன் இல்லையே. அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்குறாங்க. கூத்தாடிகள் அப்படின்ட்டு இவ்வளவு குறைவா அந்த ஃபீல்டை ஏன் கேவலப்படுத்துறீங்க? அப்ப அந்த துறையவே நீங்க ரொம்ப அலட்சியமா ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. சரி, இவ்வளவு பேர் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையாலுமே தமிழ் மக்களுக்காக போராடுறாங்க, இத்தனை வருடங்கள் போராடுறாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், மற்றபடி அந்த கொள்கையை விடாம போராடுறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். வாழ் சொல்றவங்களாம் பெரிய ஆளுநர் தெரியல, உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. ஓகே, யாருக்காக போராடுறாங்க? மக்களுக்காக போராடுறாங்க. அந்த மக்கள் அவங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அங்கீகாரம் கொடுக்கறதும் அந்த மக்கள் தானே. ஓகே, அதனால இந்த கூத்தாடி அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எங்க தலைவர் தளபதி அவர்கள், அவருக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கணும், அவரை எங்க வைக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்க யார் முடிவு பண்றது? உங்களோட நிலைப்பாடு என்னன்னு 2014 கத்து ரிலீஸ் ஆனவே தெரிஞ்சு, உங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும் இல்ல வேற என்ன எதிர்பார்த்து யாரு சொல்லி தூண்டுதல் பேர்ல பண்ணலன்னு தெரியல. கத்தி படம் வந்தப்ப என்னென்ன ஆட்டானீங்க, என்னென்ன கூத்து இருந்துச்சு, எவ்வளவு நியூஸ் சேனல் என்னென்ன பேசுறீங்களா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் லைக்கா எத்தனையோ படம் எடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க, எங்க போனீங்கன்னே தெரியல. எலெக்ஷன் வந்துருச்சு, பப்ளிசிட்டி வேணும், எவ்வளவு கத்தினாலும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் அங்கங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. சோ யார் பேர் இழுத்தா கரெக்டா இருக்குன்னு எங்க தலைவர் பேரை இழுத்து பேசுறீங்க. பேசலாம், உரிமை இருக்கு. ஆனா ஒரு லாஜிக்கலா பேசணும். நீங்க யாரையும் புண்படுத்தாம பேசணும். நீங்க ஒரு துறையை கேவலப்படுத்தி பேசுறீங்க. அவரை ஃபாலோ பண்ற இத்தனை லட்சம் மக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. பொதுமக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களே நீங்க இவ்வளவு தரக்குறையா பேசுறது எந்த வகையில நியாயம் தெரியல. அப்புறம் விஜய் ரசிகர்கள் கல்லெடுத்து அடிப்பாங்க அப்படின்ட்டு. தளபதி பின்னாடி இருக்க நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க, பக்குவமானவங்க. ஸோ மேடை கிடைச்சது, மைக் கிடைச்சது, மேம்போக்கா எதை வேணா பேசிட்டு போகலான்னு பேசிட்டு போய் பப்ளிசிட்டி தேடுறதுக்கு நாங்கள் இப்போ சினிமா துறையில் அதை தாண்டி அரசியலுக்குள்ள வந்துட்டோம். மூத்த தலைவர் பக்குவமாக பேசினா நல்லா இருக்கும். 2026 இது எல்லாத்துக்குமே பதிலளிக்கும். தோழர்கள், இது மாதிரி விமர்சனங்கள் நம்ம கட்சிக்குள்ளேயே இருக்கவங்க ஒரு சில பேர் தூண்டி விட்டு வேற விதமாக பேசுவாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 2026 நோக்கி தளபதி அவர்களை சுயமாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட முன்னெடுத்து செல்லுங்க. தடைகளை தாண்டினாதான் வெற்றி. தளபதி அவர்களே, அவரோட பயணமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றா இருக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.